கவலையினாலே உன் மனம் சோர்ந்ததோ, கண்ணீர் தானும் கதையானதோ. கவலையினாலே உன் மனம் சோர்ந்ததோ, கண்ணீர் தானும் கதையானதோ. கல்வாரி நாயகன் இயேசுவை பார், கல்வாரி நாயகன் இயேசுவை பார். கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா உன் இயேசு அண்டை. இன்று இயேசு உன்னை அழைக்கிறார், இளைப்பாறுதல் அளித்திடவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. தியானத்திற்கான தலைப்பு மனோதுக்கம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். நீதிமொழிகள் 15:13. பழைய ஏற்பாட்டில் எல்கானாவின் மனைவியாகிய அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற வேதனை அவளை அதிகமாய் வருத்தியது. இதனால் எல்கானாவின் மற்ற மனைவி இவளை மிகவும் வேதனைப்படுத்தினாள். இந்த வேதனை ஒரு புறம் இருக்க, அவளுடைய உறவினர்களால் அவளுக்கு வந்த நிந்தை இன்னொரு புறம் அவளை அதிகமாய் துக்கப்படுத்தியது. அந்நிலையிலும் அவளுடைய கணவன் அவளை அதிகமாய் நேசித்தபடியால் அவன் அவளை ஆறுதல் படுத்த முற்படுவான். ஆனாலும் அன்னாளின் மனவேதனையை எல்கானாவின் வார்த்தைகளால் ஆறுதல் படுத்த முடியவில்லை. சில சமயங்களில் மற்ற மனிதர்கள் எவ்வளவுதான் நம்மை ஆறுதல் படுத்த முயன்றாலும் அது நமக்கு ஆறுதல் தர முடியாத சந்தர்ப்பங்களை கண்டதுண்டா? நம்மை அதிகம் புரிந்து கொண்டவர்கள், நம்மை அதிகம் நேசிக்கிறவர்களின் அன்பு வார்த்தைகள் கூட நம்மை ஆறுதல் படுத்த முடிவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய சமூகம் மட்டுமே நம்மை முழுமையாக ஆறுதல் படுத்த முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இதையே அன்னாளும் நாடினாள். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தை நாடினாள். அவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுதாள். தனது இருதயத்தை ஊற்றி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அதற்கு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்பதாக வேதாகமத்திலே வாசிக்க காண்கிறோம். ஆம், கர்த்தரின் சமூகம் அவளை முழுவதுமாய் தேற்றிற்று. சகல குறைவுகள் மத்தியிலும், மனுஷரால் நிவர்த்தி செய்ய முடியாத சூழலிலும் அவள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதின் இரகசியத்தை கண்டு கொண்டாள். பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் இப்படிப்பட்ட கலக்கங்கள் நேரிட்டிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் என்ன செய்தோம்? நமது முயற்சியில் ஆறுதல் கிடைத்ததா? இல்லையே. மனிதரின் வார்த்தைகள் கூட நம்மை ஆறுதல் படுத்த முடியாத நிலையில் நாம் கலங்கி தவித்திருக்கிறோமா? அதிலும் நமக்கு ஆறுதல் அளிக்க வேண்டியவர்களே நம்மை வேதனைப்படுத்துகிறார்களா? ஆண்டவர் நம்மைத்தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறாரே. அவருடைய சமூகம் ஒன்றே நம்மை உண்மையாய் ஆறுதல் படுத்த முடியும். எனவே உங்கள் வேதனைகளை அவருடைய சமூகத்தில் ஊற்றி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, எங்களை நேசிக்கிறவர்களாலும் நாங்கள் பெற முடியாத ஆறுதலையும் சமாதானத்தையும் உமது சமூகத்தில் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.